இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெள்ளை மூக்கடலை வச்சு நல்ல ஒரு பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மூக்கடலை வச்சு செய்யறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியாக வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு மூக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம் ஊறினா தான் இது நல்லா ஊறும். நான் வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு மூக்கடலை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம்னா தான் நல்லா கொரகொரப்பாக அரைக்க முடியும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நம்பர் பச்சை மிளகாய், 2 நம்பர் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை இப்போ நம்ம எடுத்திருந்த மூக்கடலையை 2 வாட்டியே போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். நல்லா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட அவ்வளோதான், இது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் கையிலேயே கூட இந்த வடையை தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலை எண்ணெய் கவர் கூட வச்சு தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டி போட்டுக்கோங்க. போட்ட உடனே கலரி விட வேணாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டால் போதும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் நல்லா சவுந்து வெந்து வரும். இப்போது எல்லாம் ஒன்று போல் நல்லா வெந்து வந்திருக்கு சவுந்து. இப்போ இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம் வடையா.
இப்போது அவ்வளோதாங்க, வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளை கொண்டக்கடலை வடை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.